கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். தாவீது தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது சொல்லுகிற காரியம், இன்று நான் இந்த நிலைமையிலே நான் வந்திருப்பதற்கு என்னுடைய பலன் அல்ல ஆண்டவரே, நானோ அல்லது என்னை சார்ந்தவர்களோ அல்ல, நான் எம்மாத்திரம் தகுதி அற்றவன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்கள், இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது உலகத்தில் அநேகர் சொல்லுவார்கள், என்னுடைய பலன், என்னுடைய பலன், என்னுடைய குடும்பத்தின் பலன் என்று சொல்லி பல காரியங்களை சொல்லுவார்கள். ஆனால் எவ்வளவோ ஒரு மேன்மை இருந்தும் ஒரு ராஜா சொல்லுகிறார், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடியும். எனக்கு அருமையானவர்களை, இன்றைய நாளிலும் நம் இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம ஒருவேளை சொல்லலாமா, ஆண்டவரே நான் எம்மாத்திரம் சொல்கிறோமா, அல்லது என்னுடைய பலன், என்னுடைய பராக்கிரம், என்னுடைய கஷ்டத்தினால தான் நான் இவ்வளவும் சம்பாதிச்சிட்டேன்னு சொல்கிறோமா? யோசித்து பாருங்க. நமக்கு பலனை தந்திருக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீ இன்றும் ஜீவனோடு கூட இருப்பாயானால் இது என் ஆண்டவர் கொடுத்த கிருபை. அவருக்கு நன்றி செலுத்தாம என்னுடைய பலன், என்னுடைய பராக்கிரமம் என்று சொல்லுவோமானால், எனக்கு அருமையானவர்களை, நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த ராஜா சொல்லுகிறான், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கலாமா? பின்னான நாட்களை திரும்பி பார்த்து, இன்று நான் இந்த வாழ்வில் இருப்பது, என் பிள்ளைகளுடைய மேன்மையில் இருப்பது, ஆண்டவரே நான் எம்மாத்திரம். நான் செய்தவைகளுக்கு மாறாக நீர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறேன் என்று நாமும் கூட தாவீது ராஜாவை போல சொல்லும் பொழுது நம்முடைய ஜெபத்திலே கர்த்தர் விருப்பப்படுவார். நாமும் சொல்லலாமா, ஆண்டவரே நான் எம்மாத்திரம், ஆண்டவரே நானும் என் குடும்பமும் எம்மாத்திரம், ஆண்டவரே நான் இம்மட்டும் நீர் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். யோசித்து பார்க்கலாமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் தனிமைப்படுத்தப்பட்ட நாட்கள் இருந்திருக்கும், கஷ்டப்பட்ட நாட்கள், போராட்டத்தின் நாட்கள், பல பகுதிகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் அந்த பகுதியை கடந்து வந்த நமக்கு இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்முடைய வலது கையை பற்றி பிடித்திருக்கிறார். இன்னும் பயணம் வெகு தூரம் இருக்கிறது. அந்த கருமையான தேவ பிள்ளையை இந்த நாளிலே கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அவரை நோக்கி பார்க்கலாமா? அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். நான் எம்மாத்திரம். இன்று நாங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆண்டவரே நாங்கள் வந்ததற்கு எம்மாத்திரம் அப்பா, உதவி செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பலவீனங்களிலிருந்து விடுதலை கொடுங்க. நன்மையின் ஈவுகளினால் திருப்தியாக்கும். உம்முடைய கரம் மேன்மைப்படுத்தட்டும் ஆண்டவரே. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் என்று சொல்லி உண்மையோடு உத்தமத்தோடு கூட உம்மை பின்பற்றி வர கேட்கிற ஒவ்வொருவரையும் கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆமென். தூக்கி எடுக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். பலவீனங்கள் மாறட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.